ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்னைக்கு ஹாலோவின் vlog. ஹாலோவின்னாலே நமக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு பூசணிக்காவை வாங்கி வந்து நம்ம கார்வ் பண்ணுவோம். அதனால ஒரு பூசணிக்காய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தேன். ஹாலோவின் வந்து உடனே வரப்போகிறதுனால பூசணிக்காவெல்லாம் வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா ஹாலோவின் முடிஞ்சதுக்கப்புறமா யாருமே இதை வாங்க மாட்டாங்க. அதனால இப்போவே வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்து கம்மி ரேட்டுக்கு போட்டுருவாங்க. நாங்கள் 2 பெரிய பம்ப்கின் வாங்கியிருக்கோம், 2 பெரிய பூசணிக்காய். இதுதான் இருந்ததுலேயே பெருசு, அதனால பெருசு பார்த்து எடுத்தோம். எல்லாமே ஒரே விலை தான். இது வந்து இன்னொரு டைப்பு. இதில் வந்து நம்ம கார்விங்லாம் பண்ண முடியாது, சும்மா அழகுக்காக வைக்கிறது தான். இதில் வந்து நம்ம கண்ணு மூக்கெல்லாம் பண்ணலாம். போன வாட்டியும் வந்து இதுலேருந்து எடுத்த விதையை எடுத்து முளைக்க போட்டேன். எல்லாம் முளைச்சி வந்தது, பூ கூட பூத்துது, ஆனால் காய் பிடிக்கல. அது என்ன ரீசன் தெரில. அதனால் இந்த வாட்டியும் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்படி ஓகே. அப்புறம் கீழே ஸ்மைலிங் ஃபேஸ் போடுவோமா, இல்லை கீழேயும் இப்படி இப்படி போடுவோமா? ஸ்மைலிங் ஃபேஸ் தான். கீழே வந்து அப்படியே ஓகேவா? உள்ளே இருக்கோண்ட சைடு எவ்வளோ திக்காக இருக்குன்னா இவ்வளோ திக்காக இருக்குது அதோட இது ஃப்ளஷ்ஷு. அதுக்கு வாய் வழியாக தான் நம்ம சீடு எடுக்க முடியும். ஒழுங்கு மரியாதை சின்னதாகவே எடுத்துருக்கலாம். அவ்வளோ திக்காக இருக்குது அதோட இது. இந்த உனக்கு வாய் வரப்போகுதுடா, எடுப்புமா? சடாக்கு வருமா? சடா. அது ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கு. ஆமாண்டா. சின்ன வயசில் ஒரு கதை வரும்ல, ஒரு கரடி வந்து இதெல்லாம் திருடுறதுக்கு வரும், உள்ளே இருந்து கை வெளியே வராது, அந்த மாதிரி இருக்கு. ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறமா விதைகள் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம காய போட்டுட்டு அடுத்த வருஷம் முளைக்க போட்டு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். இது வந்து மற்ற இதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. மேபி இது முளைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டியும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் வைக்கோல் எடுத்துகிட்டு வந்து அதை கட்டி அதோட ஐப்ரோஸ்க்கு வைக்கலான்னு பார்க்குறேன். பார்த்தியா? பம்ப்கின் ரெடியாக இருக்குது. இனி இதை நம்ம வெளியே வச்சிடலாம். அதை வந்து கார்வ் பண்ணல, ஏன்னா அதை வந்து பண்ண முடியுமான்னு தெரில. அது கொஞ்சம் வேறு டைப் பம்ப்கின், அதனால் ரெண்டையும் வந்து பக்கத்தில் வச்சிடலாம். அடுத்தது வந்து ஃபெரியில் போகலாம் அப்படின்னு இருக்கோம். இது வந்து கேல்வஸ்டன்லேருந்து பொலிவார் பெனின்சுலா வரைக்கும் போகும். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் போல் ஃபெரி ரைடு இருக்கும். இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து இறங்கி ஏற தேவையில்லை. நம்ம வந்து கார்லேயே இருந்துட்டு அப்படியே காரை வந்து ஃபெரிக்குள்ளே கொண்டு போயிடுவோம். அந்த ஃபெரி போனதுக்கப்புறமா நம்ம கார் எடுத்துகிட்டு அப்படியே இறங்கிடலாம். இது வந்து ஃபுல்லாகவே இந்த ஃபுல் ஃபெரி ரைடுமே வந்து நமக்கு ஃப்ரீ தான். யார் வேணாலும் போகலாம், எல்லாருக்குமே ஃப்ரீ தான். போய் பார்த்துட்டு வரலாம். கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வந்துட்டோம். இது வந்து கேல்வஸ்டன்லேருந்து கிளம்புது. ஜான் டபிள்யூ ஜான்சன் எழுதியிருக்காங்கல்ல, அதுதான் வந்து ஃபெரி. இதில் வந்து ஒரு ட்ரிப்புக்கு 70 கார் ஏற்றிட்டு போவாங்க. இங்கே வந்து ஸ்டேர்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம வந்து பார்க் பண்ணிவிட்டு மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு காருக்கு முன்னாடி இது மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ வந்து கார் வந்து முன்னாடி போகாது. இந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பிரிட்ஜை வந்து லைட்டாக தூக்கிட்டாங்க. கிளம்பியாச்சு நம்மளோட ஃபெரி. அந்த சைட்லேருந்து இன்னொரு ஃபெரி வந்து ஆளுங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு. மேலே வந்தாச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். கடல் வந்து ஃபுல்லாக சுற்றி இருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே வந்து நிறைய டால்ஃபின் அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம். நிறைய டால்ஃபின் கூட்டமாக போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம்டா? ட்ரெஷர் எடுக்க போகிறோமா? ஏதாச்சும் குட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கப்பலில் அங்கே எங்கேயும் போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பின்னாடி வந்து அங்கங்கே நிறைய கப்பல் போயிட்டுருக்கு. பக்கத்தில் ஒரு டால்ஃபின் பார்த்தியா? ஓ, எவ்வளோ பக்கத்தில் பார்த்தியா? இந்த போது பாரு, பாரு அந்த போது பாரு. 2 டால்ஃபின் பார்த்தியா? பக்கத்துலேயே போகுது. இது நம்ம கார் இங்கே இருக்குது, அவ்வளோ பக்கத்துலேயே போகுது டால்ஃபின். கலர், தண்ணி கலர் வந்து 2ஆக பிரியுது. பார்த்தியாதாங்க? ஒய்யாடா, அது ஆழமாக போக போக கலர் மாறும்டா. பார்த்தியா? இது ரொம்ப ஆழமாக இருந்துச்சுன்னா இந்த கலரில் இருக்குது. பார்த்தியா? அங்கே தெரியுதுல்ல, அதுதான் வந்து பொலிவார் பெனின்சுலா. அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க. நம்ம வந்து அங்கே சுற்றி பார்த்துட்டு, அங்கேயும் வந்து ஃபுல்லாக பீச் அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபெரி வந்து அப்பப்போ வந்து போயிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து அப்படியே கார்க்குள்ளே இருந்துட்டு உள்ளே வந்துட வேண்டியதுதான். காத்தடிக்கிறதுல அப்படியே ஆயிடுச்சு. அப்படியே பயமுறுத்திடும். தலையை பற்றியாடா ஸ்னேக்ஸ் மாதிரி இருக்கு. ஸ்டோன் ஆக்கிடுவோம்டா எல்லாரையும்.
யாரை ஸ்டோன் ஆக்கும்? The birds. பேர்ட்ஸ் ஸ்டோன் பண்ணிடுவோமா? That is quiet. நிறைய டால்ஃபின்ஸ் வந்து அப்படியே துள்ளிட்டே இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் குளிர்னால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு வாட்டி நல்லா சம்மருக்கு வந்திருந்தோம். அப்போ பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ டால்ஃபின் அழகாக அப்படியே குதிச்சுட்டு இருந்தது. அவ்வளோதான், வந்தாச்சு. இது வந்து பொலிவார் பெனின்சுலா. இனி வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு வெளியே போயிடலாம். இது வந்து ஒரு சின்ன ஏரியா தான், ரொம்ப பெரிய இடம் கிடையாது. உள்ளே வந்தாச்சு. இனி வந்து நம்ம இப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எப்போ ஃபெரிக்கு போகணுமோ அந்த மாதிரி கிளம்பிக்கலாம். இங்கே வந்து நிறைய பீச்செல்லாம் இருக்குது, நல்லாயிருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். அது மாதிரி ஏதாவது பீச்சுக்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரொம்பலாம் கடையெல்லாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அதான்டா லைட் ஹவுஸ், அங்கே பாரு, அங்கே பாரு, பார்த்தியா, அதுதான் லைட் ஹவுஸ். இங்கே வந்து ஃபுல்லாக 3 சைடும் கடலுங்கிறதுனால ஃபுல்லாக வந்து பீச்சஸ் தான் நிறைய இருக்கும். ஒரு பீச்சுக்கும் ஒரு பேர் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் பீச் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இந்த பீச்சை சுற்றி நம்ம நடந்து போகிறதுனால ஓகே. நிறைய பேர் வந்து காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறமா கொஞ்சம் பேர் சின்ன குழந்தைங்கலாம் எடுத்துகிட்டு வரவங்க வந்து அங்கங்கே விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கடல் அங்கே தான் இருக்குது, ஆனால் தண்ணி இங்கே வரைக்கும் வந்திருக்கும் போல் இருக்குது. அலை அடித்து ஒதுங்கினதெல்லாம் இங்கே இருக்குது. ஆனால் வந்து தண்ணி வந்து அவ்வளவு கிளியராக இருந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் கலங்கின மாதிரி தான் இருக்குது. பக்கத்தில் போய் பார்க்கலாம்பா. என்ன இருக்குது தங்கம்? ஷவல் எல்லாம் கொண்டு வரலடா, இங்கே பாருங்கள். முடிய வச்சே பயமுறுத்த மாதிரி இருக்கு. எங்க போனாலும் இந்த மாதிரி கொஞ்சம் ஷெல் எல்லாம் பொறுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நல்லா நீட்டா இருக்கு. சிமெண்ட் மாதிரி தெரியல, ஏதோ நல்லா அரிச்சிட்டு கடல் அரிச்சிட்டு அந்த கோரல் மாதிரி தான் இருக்கு. ஆனா இது கோரலா சிமெண்டான்னு தெரியல. எதுக்கும் எடுத்து வச்சுப்போம், வெளியே கோரல்னு சொல்லிப்போம். இது நல்லா இருக்கு அந்த சிப்பி. எடுத்தாங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா கிளீனா இருக்கு. இது இங்க பாருடா, இது வந்து ஹெர்மிட் கிராப். என்ன பண்ணனும்னா இந்த கிராப் சரியான திருடன். டச் பண்ணு ஒண்ணும் பண்ணாது. கொட்டுமா? ஆமா. இந்த கிராப் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட பாதுகாப்புக்காக வேற ஏதாச்சும் ஷெல் இருக்கும்ல அதுக்குள்ள போய் நுழைஞ்சிக்கும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஏன்னா இது வந்து நம்ம மிதிச்சிடக்கூடாதுல்ல, அந்த கிராப் எதுவும் மிதிச்சிடக்கூடாதுல்ல, அதனால இந்த மாதிரி அது பாதுகாப்பாக உள்ள உட்காந்துக்கும். இங்க இருக்கு குளிப்பாட்டியாச்சு. இன்னொன்னு வருது, இங்க பாரு, இவன் செம்ம ஷெல் வச்சிருக்கான் இவன். ஓ செம்ம சூப்பரா இருக்கு. இது கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் பெரிய கொடுக்கு இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து ஹெர்மிட் கிராப் பாக்குறோம். அப்ப இங்க நிறைய இருக்கு மாட்டிருக்கு. நண்டு பிடிச்சிட்டு வந்திருக்கோம். உள்ள இருக்கு சின்ன நண்டு. இது நண்டு இல்ல, நண்டுதான், சின்ன நண்டு. இந்த வரப்போகுது. இந்த ஹெர்மிட் கிராப் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வளரும் போது இந்த ஷெல்லை கீழே போட்டுட்டு இதோட கொஞ்சம் கூட பெரிய ஷெல்ல போய் உட்காந்துக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், அதனால வந்து ஏதாவது ஒரு ஷெல்லுக்குள்ள தான் இருக்கும். இது வந்து இந்த சைஸ்க்கு ஏற்ற ஷெல் இங்கே வச்சிருக்கா. இது இன்னும் கொஞ்சம் பெருசாக வளரும் போது வேற இன்னும் பெரிய ஷெல்குள்ளே போயிடும். இது வந்து என்ன உப்பு தண்ணியில் தான் இருக்கும், அதனால நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. நான் போய் கடல்லே விட்டுறேன். இங்கே விட்டாலும் போயிடும். ஆனாலும் எல்லாரும் ஆமையை கொண்டு போய் காப்பாற்றி கடலில் விடுவாங்க. நம்ம நண்டு அது விட்டா அது பாட்டுக்கு சும்மாவே போயிடும். கடலில் சும்மா போயிட்டு இருந்த நண்டை எடுத்துகிட்டு வந்து அங்கே போனதும் இல்லாமல் வச்சிருவோமா? அது வந்து தோண்டி மண்ணுக்குள்ள போயிருக்கு. நீ அதுக்கு எப்போ வேணுமோ அது போயிடும். நம்ம போகலாம். இங்கே வந்து ஒரு தேங்காவை பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வந்து கொஞ்சம் மீன் மாதிரி ஷேப் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, அது பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது அப்படியே ஒரு மீன் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இது வந்து 24 மணி நேரமும் சர்வீஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க, 20 நிமிஷம் கேப்பில். இந்த மாதிரி எல்லா காரும் லோட் பண்ணதுக்கப்புறமா ஃபெரி வந்து எடுக்கிறாங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் இருக்குது. அங்கே இருக்கிற செக் போஸ்ட்டை வந்து மூடுறாங்க. மூடிட்டு இங்கே வந்து கேட்டை லாக் பண்ணிடுவாங்க. போட் கிளம்பியாச்சு. கடலுக்கு அந்த சைடு வந்து பொலிவார் பெனின்சுலா அந்த ஊர், இந்த சைடு வந்து கேல்வெஸ்டன். நம்ம வந்து இன்னைக்கு கேல்வெஸ்டன் நோக்கி போயிட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப சின்ன ஊர் தான், கிட்டத்தட்ட 2500 மக்கள் தான் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பீச் தான். நம்ம வந்து அப்படியே பீச்சில் நடந்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வரலாம். இந்த ஃபெரி வந்து ஃப்ரீ தான், எல்லாருக்குமே வந்து இந்த ஃபெரி வந்து ஃப்ரீ. இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு வந்து நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கலாம்.
மறுபடியும் இந்த சைடுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் போல் ஆச்சு. இது வந்து டாக் ஆனதும் நம்ம வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். நான் வந்து அங்கேருந்து ஒன்று வாங்கினேன். மீன் பிடிக்கதான் முடியல. ஒரு மீன் மாதிரி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி. இது வந்து மரக்கட்டையில் உட்டில் வச்சுருந்தாங்க. ஆனால் வெயிட்லாம் இல்லை. 4 மீன் சேர்ந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால வாங்கினேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இப்போ வந்து ட்ரிக் ஆர் ட்ரீட்க்கு வந்து எல்லோரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து ஒர்க்கிங் டே, ஸ்கூல் டேங்கிறதுனால வந்து சின்ன குழந்தைங்க சீக்கிரமாக தூங்க போயிடுவாங்க. அதனால வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிடுறாங்க. நான் வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கியிருக்கேன். அது எல்லாத்தையும் வந்து கலந்து வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக வச்சுட்டு இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்து எடுத்துக்கலாம். நிறையெல்லாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லோரும் கரெக்டாக 1 இல்லை 2, மேக்ஸிமம் 2 அவ்வளோதான் எடுக்கிறாங்க. அதுக்கு மேலே யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டிலேருந்தே சொல்லி தான் கூப்பிட்டு வருவாங்க போல். இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்தது வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் இந்த வாட்டி காஸ்டியூம் போடல. அலாண்ட்ராக்கு வந்து ஒரு பூசணிக்காய் காஸ்டியூம் வாங்கினோம். இந்த பம்கின் யாரும் வராங்க. நீங்கள் யாரு? பம்கினா? பம்கின் எங்கே போக போகிறீங்க? ட்ரிக் ஆர் ட்ரீட் போமா? மவுஸ்க்கு காஸ்டியூம் வேணுமா? மவுஸே காஸ்டியூம் தான்டா. மவுஸ்க்கு என்ன காஸ்டியூம் கொடுப்போம்? பம்கின் ட்ரெஸ்ஸா? முதலே சொல்லியிருந்தா அம்மா ரெடி பண்ணியிருப்பேன்ல. பம்கின் ட்ரெஸ் வேணுமா மவுஸ்க்கும்? இன்ஸ்டண்ட்டாக ஒரு காஸ்டியூம் பண்ணலான் இருக்கேன். மவுஸை வச்சுட்டு வா வா வா. பம்கின் காஸ்டியூம் தான்டா. என்ன பண்ணணும்? உள்ள தூக்கி வச்சா போதுமா மவுஸை? ஓகே. நீங்க வர்றா? சரி, இனி மவுஸ்க்கு ஒரு தொப்பி வச்சுருமா? இப்படி அம்மா வந்து ஒரு ஸ்டிக் போட்டு ஓட்டி தரேன். மவுஸ்க்கு ஒன்றும் ஆகாது சரியா? மவுஸ்க்கு வலிக்காமல் இங்கே ஒரே ஒரு இது வச்சு தரேன் சரியா? இதை ஒரு ஸ்பூன் வச்சு மவுஸ்க்கு வலிக்காமல் அவனுக்கு ஒரு தொப்பி வச்சிடும். வலிக்கலை. ஓகே. மவுஸ்க்கும் காஸ்டியூம் ரெடி பண்ணியாச்சு. வச்சுக்கோங்க. ஓ, 5 pumpkins இருக்கீங்களா? 1 2 3 4 5. 5 pumpkin இருக்கீங்களா? நாங்களும் வந்திருக்கோம். ட்ரிக் ஆர் ட்ரீட். அவ்வளோதான்டா. 1 தான்டா எடுக்கணும். ஓகே, போலாமா? அடுத்த வீட்டுக்கு போமா? வா. அடுத்தது நாங்கள் வந்து ஒரு வீட்டுக்காக ட்ரிக் ஆர் ட்ரீட் போக போகிறோம். இன்றைக்கி வந்து எவ்வளோ சாக்லேட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து எல்லா வீட்டுக்கும் போக முடியாது. எந்தெந்த வீட்டில் வந்து பூசணிக்காவோ இல்லை வந்து லைட்ஸ் போட்டிருக்காங்களோ அங்கே தான் போக முடியும். லைட்டு ஃபுல்லாக ஆஃப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அங்கே போய் தட்டக்கூடாது. சொன்னியா? பாய். சின்ன குழந்தைங்க கூட வந்து பேரண்ட்ஸும் வருவாங்க. பேரண்ட்ஸ் வந்து வெளியே இருப்பாங்க. குழந்தைங்க மட்டும் வந்து சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்தது அப்படியே அடுத்த தெருவுலலாம் வந்து எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வருவோம். இந்த வீட்டில் வந்து ரொம்ப பயமுறுத்துற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் இருட்டுங்கிறதுனால அவ்வளோ தெரியல. காலையில் வந்திருந்தோன்னே நல்லா இருந்திருக்கும்.
இதெல்லாம் ஃபுல்லாக வந்து நிறைய எலும்புக்கூடு, ஃபுல்லாக ஒரு பயங்கரமான செட்டிங்கில் இருக்குது. புல்லுலேருந்து வெளியே வர மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறமா இதுக்கு வந்து பூசணிக்காய் மண்டை இருக்குது. இந்த பூனை வந்து நம்ம போகிற டைரக்ஷனுக்கு திரும்பும். அங்கே ஒரு பேய் வந்து பியானோ வாசிச்சிட்ருக்கு. இது ஒரு பெரிய டிராகன். ஆமாப்பா, நானே சீரியஸாக பயந்துடுது டக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டு. அந்த பூனை மாதிரி இங்கே ஒரு ஸ்பைடர். இங்கே வந்து ஒரு டைனோசர் மரத்தில் ஏற மாதிரி வச்சுருக்காங்க. டைனோசருக்கு வயிற்றில் வந்து பூசணிக்காய், கீழேயும் வந்து குட்டி குட்டி அந்த பூசணிக்காய் லைட் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. இது வந்து இப்படி இந்த வாசலோடு நம்ம நுழைஞ்சு போகணும். பேயெல்லாம் டாட்டா காமிச்சிட்ருக்கு. இங்கே வந்து ஒரு பெரிய பூசணிக்காய் இருக்குது. இந்த வீட்டில் ஒரு பயங்கரமான டிராகன் இருக்குது. இந்த வீட்டில் வந்து ஒரு பூத் பங்களா வச்சுருக்காங்க. அவங்க வாசலில் பூசணிக்காய் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இந்த சைடில் வந்து ஒரு எலும்பு கூடு சோகமாக இருக்குது. பீடி குடிச்சிட்டு வாயில் ஒரு சிகரெட் வச்சுருக்கு. இங்கே வந்து ஒரு பூசணிக்காய் பேராஷூட் இருக்குது. மேலே வந்து பூசணிக்காய் அந்த இது, கீழே ஒரு மனுஷன் வந்து பூசணிக்காய் மாதிரி. இந்த வீட்டில் வந்து 3 எலும்பு கூடு வந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்கு. அதை 2 பேர் பார்த்துட்ருக்காங்க. இது நல்லாயிருக்கு. ஹாலோவின் டவுன் அப்படின்னு போட்டுட்டு அங்கே வந்து ஒரு அவுல் அந்த பிரான்ச்சில் உட்காந்துருக்கு. அது செம்ம க்யூட்டாக இருக்குது. அப்படியே இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்குது. இந்த வீடும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு எலும்புக்கூடு வந்து ஒரு எலும்புக்கூடு நாயை வந்து வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டுருக்கு. இங்கே வந்து ஒரு ஆக்டோபஸ் இருக்குது. அதுக்கு கண்ணெல்லாம் பார்த்தோன்னா கோழியோட கண்ணு மாதிரி இருக்குது. ஆனால் அது ஒரு ஆக்டோபஸ் பேய். இங்கே ஒன்று வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதை பார்த்தாலே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அது வந்து நைட்டு அந்த இது எரியறது பார்த்தாலே நல்லா பயமாக தான் இருக்குது. கண், வாய், அப்புறமா வந்து அதோட உடம்புலலாம் வந்து இந்த நெருப்பு வர மாதிரி இருக்குது. இது நல்லாயிருக்கு. ஒரு பென்குயின் கையில் வந்து ஒரு பூசணிக்காய் வச்சுருக்கு. இந்த வீட்டில் வந்து ஒரு டிராகன் இருக்குது. அப்புறமா வந்து வாசலில் உள்ளே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு மரத்தில் 3 பூசணிக்காயும் 2 பேயும் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஜெம்ஸ் மிட்டாய் M&M வந்து அப்படியே அங்கேயும் இங்கேயும் திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கு. கொஞ்சம் கன்ஃபியூஷன் அதுக்கு. அதுக்கு வாய் கொஞ்சம் சோகமாக இருக்குது. இங்கே கொஞ்சம் விச்செல்லாம் மேஜிக் போஷன் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பூனை இருக்குது. காலையில் வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய பூனை. பூசணிக்காய் உள்ளேருந்து ஒரு பூனை எட்டி பார்க்குது. நல்லா இருக்குல்ல இது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கையில் வந்து ஒரு கண் இருக்குது. அந்த கண் வந்து அங்கேயும் இங்கேயும் போய் பார்த்துட்ருக்கு. இப்போ அவ்வளோவா யாருமே இல்லை. நாளைக்கு வந்து ஸ்கூல் டே, ஒர்க்கிங் டேங்கிறதுனால குழந்தைங்கள்லாம் வந்து சீக்கிரமாக வந்துட்டு போயிட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் லேட்டாக லைட்ஸ் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ட்டு. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாட்டா, பாய்.